వరకు 5 విధములైనటువంటి యొక్క విచారణ శక్తులు ఉంటున్నవి. 4 చేసే పాపం 4 ఉన్నాయి. ఫస్ట్ బి, నెక్స్ట్ డూ, థర్డ్ టెల్. దైవము 2 కానటువంటి ఒక్కటే. God is only one and not two. ஓம் ஸ்ரீ சாய்ராம். சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு எனது பணிவான நமஸ்காரம். இந்த எபிசோட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற நம்பர் 9. நம்ம சுவாமி டிவோட்டிஸாக இருக்கிற நம்ம லைஃப்பில் என்ன நம்பர் கிடைச்சாலும், ஒரு எக்ஸாம் ரோல் நம்பராக இருக்கட்டும், புது வீடு வாங்கினா வீடு நம்பராக இருக்கட்டும், இல்லை ஒரு வெஹிக்கிள் வாங்கினா அந்த வாகன எண்ணாக இருக்கட்டும், உடனே அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது 9ஆக வருதான்னு செக் பண்ணுவோம். 9ஆக வந்ததுன்னா உடனே நம்மளுக்குலாம் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஆஹா சுவாமியோட நம்பர் அப்படின்ட்டு. சுவாமி இன்ஃபேக்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார், 9 ஒரு டிவைன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தா 9ஓட எந்த ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்கு வர ரிசல்ட்டை நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு திரும்பி 9 தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு 9 × 2 18, 1 + 8 = 9, 9 × 3 27, 2 + 7 திரும்பி 9. இந்த 9 எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக அசஞ்சலமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த 9 நம்மளோட பரமாத்மாவை தான் குறிக்கிறதுன்னு சுவாமி சொல்கிறாரு. 9 அப்படின்னு நம்ம இந்த சீரீஸில் பார்க்கும்போது நவகிரகம் இருக்குது, நவரத்னம் இருக்குது, நவராத்திரி இருக்குது, நவராத்திரியில் நம்ம வழிபடுற நவ துர்கை இருக்குது, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். నవగ్రహాలు పూజిస్తున్నాం మనం ఇప్పుడు. నవగ్రహాలు We speak of 9 planets. ఆ 9, 10 లోపలనే ఏకత్వం ఉంటుంది. ఇవన్నీ చేరి ఒక రింగుగా తయారవుతుంది. And in fact, all the 9 planets work in perfect harmony and total unison. Likewise, there is unity among you. చూడు ఇన్ని రేఖలు చేరి ఈ గులాబీ అయిపోయింది. All the petals here made this flower. కానీ ఇది ఒక్కొక్కటి తీసి పెట్టేసేస్తే ఏమీ ఉండదు ఇక్కడ. If you separate out petals, you don't get the flower. కనుకనే మన హృదయం అనేటువంటిది అదే ఫ్లవర్. Our human heart is the flower. అదే మన గులాబీ పుష్పము. That is a rose flower. కానీ ఈ రోజు ఫ్లవర్ లోపల కొంచెం దినాలు గడిచిందంటే ఒకటి అంత రాలిపోతుంది. As the time passes by, the petals wither. కనుక దీన్ని మనం ఒకటిగా పెట్టుకోవాలంటే అన్నింటినీ ఏకంగా చేసుకోవాలి. To see the flower, all petals should be united together. Watch this. ఇదే 9 రత్నాలు. This ring has 9 gems. ఈ 9 చేతినే ఒక రింగ్ అయిపోయింది. All the 9 gems made one ring. ఈ రింగు ఎక్కడ పోయినప్పటికీ ఎవరు పెట్టుకున్నప్పటికీ వాళ్ళకు అన్ని నవగ్రహాలన్నీ వాళ్ళ వెంటనే ఉంటాయి. The one who wears this ring with 9 gems, he will be safe and secure. 9 planets will bless him wherever he goes. కనుకనే ఈ 9 ఏకం చేసుకున్నప్పుడే అయినటువంటి ఒక భద్రత వస్తుంది మనకు. Then you will have proper result of all your endeavors. நவகிரகம்னு நம்ம சொன்னதுனால சுவாமியை அனுகிரகம் பண்ண ஒரு நவகிரக கோயில் நம்ம சென்னையிலேயே அமைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா நான் இப்போ அந்த கோவில்ல தான் இருக்கேன். இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சாய்ராம், இப்போதான் நான் நவகிரக சன்னதியை பார்த்துட்டு வரேன். அங்க ஏதோ கொஞ்சம் பொசிஷன் ஆஃப் த நவகிரகா ஏதோ கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிற மாதிரி இருக்கே சாய்ராம். ஆமாம் சார், ஏன்னா புட்டபர்த்தி பாபா வந்து அதை பிரதிஷ்டை பண்ணும்போது ராகுகேதை மாற்றி வச்சுருக்காங்க. நாங்கள் தான் சிவாச்சாரியெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது மாற்றி வச்சுட்டாங்களோன்னு தப்பாக நினச்சிட்டோம். சரின்னு 2006 அப்புறம் அவங்க புட்டபர்த்தியில் ஸ்பீச் கொடுக்கும்போது பாபா சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ராகு இது வந்து தோஷம் இருந்ததுன்னா நீங்கள் திருமங்கலத்தை போய் அம்பாவை பாருன்னு சொல்லலை, திருமங்கலத்தில் நவகிரகத்தை இப்போ சுற்றிட்டு வாங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்றாங்க. முதல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு இந்த கோவில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி ஏன்னா அந்த ஸ்ரீசக்கரத்தோட பவர் என்னென்னா லலிதா சகசநாமம். அந்த லலிதா சகசநாமம் படிக்க 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 அதனோட பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ எப்படி பெருமாள்கிட்ட சுதர்சன சக்கரம் இருக்கோ
அதை போய் எதிரியை அழிச்சிட்டு திரும்ப அவர்கிட்ட வரும்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒரு கஷ்டம்னு அம்பாள்கிட்ட வந்தோம்னா அந்த ஸ்ரீசக்கரத்தை இது பண்ணி அதனால இது 2 சக்தி சேர்ந்துருக்கு. அம்பாளோட சக்தி மட்டும் இல்லை, அம்பாளோட சக்தியோட பாபா சக்தி சேர்ந்து இது இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான. அதனால் நீங்கள் எல்லாருமே நான் வேண்டிக்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க, சாமி தரிசனம் பண்ணுங்கள், அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள், பாபாவை பாருங்கள், நவகிரகத்தை சுற்றிட்டு போங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்னு. ஓரளவு இப்போ இந்த கோவில் கட்டினதுக்கப்புறம் எல்லோரும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன விசேஷம்னா கிறிஸ்டின்ஸும் வந்துட்டு போகிறாங்க. அது ஒரு பெரிய இது. ஆனால் இங்கே கோயிலில் கிறிஸ்மஸுக்காக குழந்தைங்க பாடி இது பண்ணுறாங்கன்னும் போது அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. குழந்தைங்கள்லாம் அந்த பாடி மெழுகுவர்த்தி எடுத்து நான் அப்படியே ஊர்வலமாக நகர செய்து வருவாங்க. அதை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு. அதனால் இந்த கோவிலோட சக்தியே 2 சக்தி, ஒன்று பாபா, ஒன்று அம்பாள், 2 சக்தி ஒன்று சேர்ந்ததுனால எல்லாரும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் வரணும். இந்த கோவில் கட்டும்போது கூடவே இருந்து சர்வீஸ் பண்ண திரு மேகநாதன் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? சாய்ராம். பகவான் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். சுவாமி சேவையில் ஈடுபட்டு சுவாமி கோட்பாட்டிற்கிணங்க காரியங்கள் செய்து வருகிறோம். சுவாமி மனித சேவையும் மாதவ சேவை என்று கூறியபடி நிறைய கிராமங்களை தத்தெடுக்கும்படி அறிவுறுத்தினார். அப்பொழுது 1983ஆம் வருடம் இந்த கிராமத்தை, திருமங்கலம் கிராமத்தை தேர்ந்தெடுத்த கிராமத்தை சுவாமியிடம் சமர்ப்பிக்கும் போது சுவாமி ஜனவரி மாதம் 84ஆம் வருடம் வருவதாக கூறினார். 84ஆம் வருடம் சுவாமி இங்கே வந்தார். இங்கே பெரிய ஸ்டேஜ் அமைக்கப்பட்டு சுவாமி இந்த கிராம மக்கள் அனைவருக்கும் உடைகள் வழங்கினார். அப்பொழுது இந்த கோவில் ஒரு ஓலை குடிசையில் சுவாமியுடைய தலைபாகம் மட்டும் இருந்தது. கிராம தேவதையாக கிராம மக்கள் வழிபட்டு வந்தார்கள். சுவாமி கூறினார், இந்த கோவிலை விரிவுபடுத்துங்கள், கட்டடமாக எழுப்புங்கள் என்று சொன்னார். அப்பொழுது சுவாமி அந்த ஸ்டேஜிலேயே 1 lakh சுவாமி செக்கு கொடுத்து இந்த கோவிலை ஆரம்பிக்கும்படி சொன்னார். அப்பொழுது இந்த ஓலை குடிசை சுற்றி புற்றுகள் இருந்தது. அந்த புற்றுகளை இடிப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. சரி, சுவாமியே கூறிவிட்டார் என்று நாங்கள் சேவதால்ஸ் எல்லாம் சேர்ந்து கடுபாரை எடுத்து அந்த புற்றை இடித்தோம். சுவாமி கூடவே இருந்து எங்களை காப்பாற்றினார். அதன் பிறகு கட்டடம் எழும்பியது. கட்டடம் எழும்பினோன்னு சாமிக்கிட்ட திரும்பவும் இது ரெடி ஆகிடுது அப்படி போய் சொல்லும் பொழுது சுவாமி அவருடைய சங்கல்பம் 84ஆம் வருடம் இங்கே வந்தார். அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டிய படம் இங்கே இருக்கிறது. அடுத்த வருடம் நானே அம்பாளை பிரதிஷ்டை செய்கிறேன் என்று அருளாசி வழங்கினார். அடுத்தது சுவாமி கூறியபடி சுவாமி பிரதிஷ்டைக்காக ஜனவரி மாதம் சென்னை விஜயத்த போது 21/1/1985 சுவாமி இங்கே வந்தார். வரும்பொழுது அம்பாள் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வந்தார். அப்பொழுது அம்பாள் பீடம் எல்லாம் ரெடியாக இருந்தது. அம்பாள் வைக்கக்கூடிய அந்த குழியும் ரெடியாக இருந்தது. சுவாமி உள்ளே வந்தார். அந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சுவாமியுடைய ஹைட்டு கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் இருந்தது. சுவாமி இங்கே நின்னா அம்பாளே அங்கே நிற்கிற மாதிரி இருந்தது. உள்ளே சென்றார். கையசைத்து ஒரு எந்திரத்தை வர வைத்தார். அந்த எந்திரம் ஒரு 1/1 இன்ச்சு மாதிரி சைஸில் இருந்தது. ஆனால் அது அந்த குழி கட்டு சாமி கொண்டு போகும்போது அந்த குழி எவ்வளவு பெரிதாக இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த சக்கரம் பெரிதானது. அதை அதில் வைத்து திரும்பவும் சுவாமி கையை அசைத்து அப்படி காட்டினார். அப்பொழுது அந்த சக்கரத்தின் மேல் நவரத்தினங்களும் விழுந்தது. அந்த சவுண்ட் எல்லாருக்கும் கேட்டது. நாம இந்த கோவிலுக்கு வந்ததே நம்பர் 9ஓட சிக்னிஃபிகன்ஸும் அதுக்கு நவகிரகம் எப்படி எக்ஸாம்பிளா இருக்குன்னு தெரிஞ்சுக்க தானே. இந்த நவகிரக சன்னதி பத்தி திரு ஸ்ரீராம் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். சுவாமி 1990 3வது முறையாக திருமங்கலம் வில்லேஜுக்கு நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஸோ 3வது முறை வந்தது 7th February 1990. ஃபஸ்ட்டு மெடிக்கல் சென்டருக்கு வந்தார். சாய்கிருப்பா மெடிக்கல் சென்டருக்கு வந்துட்டு அங்கேருந்து லேபை இனாகரேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து லேப் இனாகரேட் பண்ணி முடிச்ச அப்புறம் சுவாமி அவருடைய மெர்சிடிஸ் பென்ஸ் ADA 90 சுவாமி இங்கே வந்தார். ரெட் கலர் மெர்சிடிஸ் பென்ஸ். ஸோ அந்த டைமில் வி ஹேட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. சுவாமி இங்கே வரும்போது சுவாமி ரொம்ப ஆனந்தமாக இறங்கி வந்தார். அப்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சுவாமி பக்கத்தில் இருந்து அந்த சூரியன் சந்திரன் 2 பேரும் பக்கத்தில் வருவாங்க. அதில் எனக்கு சந்திரனோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது சுவாமியோட பிளெஸிங்ஸ்னால. சுவாமி அப்படியே உள்ளார கோவிலில்
இப்போ இந்த மண்டபம் நம்ம உட்காந்துருக்க மண்டபம் வந்து அப்போ கிடையாது. இந்த இடத்துல மேடை போட்டு சுவாமி வந்து ஒரு டிவைன் டிஸ்கோர்ஸ் வந்து சுவாமி கொடுத்தாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சுவாமி உள்ள வந்து நவகிரகத்தை பிரதிஷ்டை பண்ணார். பிரதிஷ்டை பண்ணும்போது கூட இருந்தவர் வந்து பார்த்தீங்களா சிவாச்சாரியார், விஸ்வநாத சிவாச்சாரியார் சொல்லிட்டு கபாலீஸ்வர் கோயிலோட சிவாச்சாரியார் வந்து கூட இருந்தார். அப்போது வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு சுவாமிக்கு வந்து பக்கத்துலேயே இருந்து கூட இருந்து உதவி பண்ணிகிட்டு இருந்தார். சுவாமி வந்து பண்ணும்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா யாராவது சிவாச்சாரியார் எல்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது சூரியனை மட்டும் வந்து டச் பண்ணுவாங்க. சுவாமி வந்து எல்லா நவகிரகத்தையும் வந்து டச் பண்ணி இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணார். பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பக்தர்கள் எல்லாமே வந்து சுவாமி கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணி தரணும், நவகிரகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சுவாமி வந்து என் அனுகிரகம் இருக்குச்சே உங்களுக்கு எதுக்கு நவகிரகம், நவகிரகத்தோட அனுகிரகம் எதுக்கு அப்படின்னு வந்து சுவாமி வந்து கேட்டார். ஸோ இதில் வந்து இந்த நவகிரகத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பிரதிஷ்டை பண்ணது வந்து ராகுவும் கேதுவும் வந்து மாற்றி வச்சிருக்காரு. ராகு பகவானும் கேது பகவானும் மாற்றி இருக்கு. இந்த விஷயம் வந்து எங்களுக்கு பல வருஷமெல்லாம் தெரியாது. ஆக்சுவலாக சுவாமி வந்து மாற்றி வச்சது வந்து தெரியவே தெரியாது. 2006 வந்து சுவாமியோட ஸ்டூடெண்ட்டு ஒருத்தர் வந்து புட்டபர்த்திலேருந்து ஃபோன் பண்ணார். அப்போ நான் இங்கே வந்து சமிதியில் வந்து கன்வீனராக இருந்தேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சுவாமி வந்து புட்டபர்த்தியில் பஜன் முன்னாடி வந்து ஒரு எங்கள் கூட ஒரு இது வச்சுருந்தார். இந்த பஜன்ஸ் வைக்கும் முன்னாடி வந்து ஒரு சுவாமியோட கேதரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு பேசும்போது இந்த மாதிரி வந்து நான் திருமங்கலத்தில் வந்து ஒரு நவகிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அதில் வந்து ராகுவும் கேதுவும் மாற்றி வச்சுருக்கேன். யாருக்காவது வந்து ராகு தோஷம் இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து ராகு தோஷம் நவகிரகத்தை வந்து பிரதிஷ்டை சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு தோஷம் வந்து போயிடும் அப்படின்றது சுவாமியோட ஸ்டூடெண்ட் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அப்போ தான் வந்து நாங்களே வந்து கவனித்தோம் இந்த மாதிரி ராகுவும் கேதுவும் வந்து மாறி இருக்கு. அது வரைக்கும் வந்து ராகுவுக்கு வந்து கேதுவோட வஸ்திரமும் கேதுக்கு வந்து ராகு வஸ்திரம் தான் போட்டிருந்தோம். 2006 மேலே தான் எங்களுக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி மாறி இருக்குன்ட்டு. அது வந்து சுவாமியோட பிளெஸிங்ஸ்னால தான் நமக்கு தெரிஞ்சது. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கிட்ட இந்த கோவில் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சின்ன கோயிலாக தான் இருந்தது. சின்ன கோயிலில் வந்து சாயராமங்க வந்தாங்க, வந்து கேட்டாங்க. கேட்டோடனே நாங்கள் கோயில் இடிச்சு நாங்கள் கட்ட போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிராமத்தில் எல்லாம் ஒத்து வருவாங்களான்னா எல்லாம் ஒத்து வருவாங்கன்ட்டு நான் ஒட்டி தான் சொல்லியிருந்தேன். சொல்லியிருப்பது அது பிற்பாடு மறுநாள் மறுவாரத்தில் சாயராமங்க வந்து ஆளுங்களை வச்சு இடித்து வாரி கொட்டி கோயில் கட்டினாங்க. கோயில் கட்டிட்டு கோயிலுக்கு அங்கே கோயிலுக்கு திறக்கணும் இந்த பட்டா கொடுத்து கையில் கொடுத்து எங்களெல்லாம் வண்டியில் இட்டு பண்ணாங்க. தகுந்த ஆளுங்களாம் இட்டு பண்ணாங்க. அங்கே 2 நாள் அங்கே இருந்தோம். 2 நாள் இருந்துட்டு அது நீ பத்திரத்தை கையில் வச்சுருந்து நீ சாய்ராம் நல்லா சாய்ராம் சாமி 5 கும்பிடு இருந்தார். நான் 5 கும்பிட்டேன். மறுபடியும் அங்கேருந்து உள்ளூர் ரூம்லேருந்து வந்தார். வந்த உடனே என் தலைமையில் கை வச்சார். எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு 20 பேர் இருக்கிறாங்க அந்த லைனில் வைக்கிறது. அமைதியாக மொல்லமாக பின்னாலேயே வந்தார். கோயிலுங்க மாதிரி வந்தார். வந்த உடனே தலைமையில் கை வச்சு கையை மடித்து எங்கள் விதி போட்டார். எனக்கு முந்தாண்டி பிடிச்சி தங்க சாயிராங்க. அந்த அம்மா வந்து நீ மடி பிடிச்சி வாங்க அனுசியா மடி பிடிச்சி நான் வாங்கிக்கிறேன். நான் இந்த கோயில் இங்கே வந்து இருந்தது 30 வருஷத்துக்கு மேலே இருக்குது சார். 32 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார் பண்ணியிருந்தாங்க. நான் வரும்போதே சின்ன கோயில் தான். என் மாமியார் இருக்கும்போது அது விட சின்ன கோயில். அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி நான் தான் செய்திருந்தேன் இந்த வேலையை. சின்ன அகலில் தான் வழுக்கு ஏற்றணும், இது மாதிரி இருந்தது, இதெல்லாம் இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து கோயில் பெருக்க என்னை விட்டாங்க. கல்யாணம் ஆன புதுசுலேயே நீ போய் செய்யி நாங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து கோயிலுக்கெல்லாம் பெருக்கிருக்கலாம். இங்கே எல்லாமே நான் தான் செய்வேன். சுத்தமாக எல்லாமே பண்ணி வச்சுன்னு இருப்போம். அப்போ சாய்ராம வருவாங்க. எதுவும் இருக்கிறதே எங்கள் கைங்களில் கொடுப்பாங்க. டீ காஃபி எது ஒன்றாலும் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிடுவோம். அதேமாரி மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தாங்கலாம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அமாவாசை கிருத்திகை அந்த மாதிரி டைம்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் இருக்க பார்க்க போனால் அந்த செட்டு மாதிரி ஒன்று போட்டாங்க. செட்டு மாதிரி போட்டு பஜன் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. ரொம்ப அதிகமாக நடந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க படிக்க ஆரம்பித்தாங்க. படித்த பசங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. இப்போ இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. இந்த இதில் டியூஷனில் படிச்சுட்டு போன பசங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. என் பிள்ளைங்களும் அதில் தான் படிச்சுது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நீ இதே வேலை செய்துன்னு இருக்கியா, வீட்டு வேலை செய்கிற, ஒரு பூ கட்டி கொடுக்குறியா எங்களுக்கு அன்ட்டு குருக்களே கூட கேட்டார். நான் சொன்னேன் சரி சாமி நான் வாங்கிட்டு வந்து தரேன், உங்கள் வீட்டுக்காரால் முடியாது, நீ கொடுக்குறியாமானார். சரி நம்ம கோயிலுக்கு வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் கோயிலுக்கு பூ வாங்குவாங்க. நான் அதை கட்டி கொடுத்துனுங்க. பாரிஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். கொடுத்துன்னு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி சரி இதையும் கட்டணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டோம். நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டோம்னா ஊர் மக்கள் எல்லாருமே ஒத்து வைப்பாங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக ஒத்து வைப்பாங்க சாய்ராம். ஆனால் சின்ன கோயிலாக இருக்கும்போதே கல்யாணம்லாம் ஆகிருக்கு. இதில் எங்கள் மூத்தாருக்கு அதில் தான் கல்யாணம் ஆகிருக்கு. என் நாத்தனாருக்கு எல்லாருக்குமே முடிஞ்சிருக்கு இங்கே கல்யாணம்.
அப்போ கேட்டாங்க இந்த கோயில் கட்டினா இன்னும் நல்லா இருக்கும், நம்ம எல்லாருமே நல்லா இது பண்ணலாம். நாங்கள் இப்போ கட்ட ஆரம்பித்து இன்னும் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இன்னும் நல்லா ஜனம் வந்துன்னு போயின்னு இருக்காங்க. நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு கோயில். இப்போ சாய்ராம், என் பேர் சுதாகர். நான் வந்து திருமங்கலம் சமிதி சேவாதல். இந்த கோயில் ஓட எவல்யூஷன் பற்றி ஜஸ்ட் சொல்லணும். இந்த கோயிலோட எவல்யூஷனே வந்து ஒரு பெரிய சுவாமியோட பெரிய மிராக்கல். ஸோ வந்து முன்னாடி வந்து வெறும் சுவாமி பிரதிஷ்டா பண்ணுற டைமில் வந்து வெறும் ஒரு ஷெட்டு போட்டு அம்மன் இருந்தது. அதுக்கப்புறம் அது கோயிலாக வந்தது. இந்த இடம்லாம் ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தது, வித் மணலோட ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தது. கோயில் மட்டும் இருந்தது. அந்த கோயிலில் தான் நாங்கள் எவ்ரி வீக் பஜன் நடத்துவோம். ப்ளஸ் பசங்களுக்கு இங்கே இருக்கிற பசங்களுக்கு டியூஷன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஸ்லோவாக வந்து இந்த ஓப்பன் இடத்த வந்து ஒரு சிமெண்ட் ஷீட் மாதிரி போட்டு ஒரு ஷீட் போட்டு ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஷீட் போட்டு ஒரு பஜன் ஹால் மாதிரி பண்ணி இங்கே பஜன் நடந்துகிட்டு இருந்தது. ப்ளஸ் இங்கே வந்து பசங்களுக்கு கிளாஸஸ் அது நடத்திட்டு இருந்தோம். ஒரு 2 years பிஃபோர் ஒரு 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 என்னென்னா இது வந்து ரொம்ப மழை வந்தால் நல்லா ஒழுக ஆரம்பிச்சது. ஸோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதை வந்து இன்னும் பெட்டராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், வெறும் இந்த ஹாலை மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வி டிசைடட். பட் சுவாமி ஹேட் அ டிஃப்ரெண்ட் பிளான். ஒன்லி சுவாமிஸ் பிளான் தான் ப்ரிவேல் ஆகும். ஸோ சுவாமி ஹேட் அ டிஃப்ரெண்ட் பிளான். ஸோ இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டைமில் வந்து இந்த ஹால் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, மொத்தமாக மாற்றணும், நம்ம இந்த கோயிலையும் சேர்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த ஆர்கிடெக்டர் சொல்லும்போது ஸோ கம்ப்ளீட்டாக கோயிலை வந்து ரினோவேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ பட்ஜெட்டு, டைமிங்ஸு, டைம்லைன்ஸு எதுவுமே வந்து எங்கள் கண்ட்ரோலில் இல்லை. நாங்கள் பிளான் பண்ணதே இல்லை. ஸோ சுவாமியோட சுவாமி பிளானிங்கில் 6 monthsல இந்த கம்ப்ளீட் கோயில், நம்ம இந்த பார்க்குற இந்த பிரம்மாண்டமான கோயில் வித் சுவாமியோட பிரம்மாண்டமான ஆல்டர், தனித்தனி சந்நிதி, எல்லாருக்கும் இது எல்லாமே வந்து பாசிபிள் வித்தின் 6 months. அந்த பட்ஜெட் எப்படி அரேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல. இட்ஸ் கம்ப்ளீட்லி சுவாமி வந்து கம்ப்ளீட்டாக அவரை தான் நடத்தி இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து இந்த ஃப்ரம் தி கோயிலேருந்து நம்ம ஒரு நார்மல் ஒரு ஷெட்டுலேருந்து இப்போ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இந்த கோயில் உருவானது ஃபுல்லாகவே வந்து ஒரு சுவாமியோட இந்த எவல்யூஷன் கம்ப்ளீட்டாக வந்து சுவாமியோட மிராக்கல். இந்த கிளாஸில் இங்கே வந்து சாய்ராம் மூலியமாக படித்தவங்கலேருந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்கள வரைக்கும் மாற்றம், எல்லாருக்கும் நல்ல மாற்றம் இருக்குது. என் பசங்களே சொல்கிறேன் நான், இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரிலாம் வளர்கிறதுக்கு. எல்லா பிள்ளையுமே இதில் படித்த பிள்ளைங்க எல்லாருமே ஒழுக்கமாக இருக்காங்க, நல்ல நிலைமையிலையும் இருக்காங்க. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதுவே இல்லைன்னா, இந்த சாய்ராமங்களே வரலன்னா படிப்புலாம் அந்த அளவுக்குலாம் இருக்கிறது கஷ்டம். இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ மோசமான நிலையில் இருந்த கிராமத்தை, குடிசைகளாக இருந்த கிராமத்தை சுவாமியுடைய கோட்பாடுகளை கூறி 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 இப்பொழுது ஒரு குடிசை கூட கிடையாது, ஒரு இடத்திலும் சாராயம் காய்ச்சுவது கிடையாது, அவர்கள் வாயில் தீய வார்த்தைகள் வருவதில்லை. மாறாக இப்பொழுது எல்லோரும் வேதம் ஓதுகின்றனர். வேதம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், வேதம் ஓதுகின்றனர். அப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட்டது. நமக்கு ஒரு வேலையை கொடுத்தா அதை செய்கிற வழியையும் பலத்தையும் சுவாமியே கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த கோவில் ஒரு பெரிய உதாரணம். ఈ దేహములకు కూడా నవగ్రహములు. The body has 9 openings. ఇందులో విషయవాసన అనేటువంటి ఒక అడ్డు తగిలినప్పుడు సుస్వరము కలుగుతారు, ఏమాత్రమే వినిపించదు. Because of interference of worldly attachments, we do not listen to the music. ఈ యొక్క మురళిని మనం పూర్తి గాలిమయంగా మార్చాలి. We should make this flute full of air. అది భగవత్ యొక్క భావము, భగవత్ యొక్క ప్రేమ లీల. That is the divine feeling and the will of the divine. అప్పుడే మన జీవితము ధన్యమై, పవిత్రమై, ఆదర్శవంతమై, ఆనందవంతమై అనేక విధములుగా మనం జీవితాన్ని సార్థకవంతంగా గావిస్తుంది. Then only our life will be sanctified, the goal will be realized, and will set an example to others. இந்த கோவில்ல சுவாமியோட அருள் எல்லா இடத்துலையுமே எப்பொழுதுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் அவரோட சங்கல்பம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அது உணர முடியும்.
இந்த கோயிலோட வரலாறு சுவாமியோட லீலையில் ஒரு ரொம்ப அழகான இடத்த வந்து பெற்றிருக்கு. சுவாமி 3 தடவை இந்த கோவிலுக்கு வந்து நவரத்னத்தை மெட்டீரியலைஸ் பண்ணி அம்பாலை பிரதிஷ்டை பண்ணி நவகிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி அதோட சரியான இடத்துல அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த கோவில் முழுவதும் எண் 9ஓட அதிகமான ஒலி தான் எனக்கு ரொம்ப அழகாக கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த எண் 9ஓட பலம் இந்த கோவிலில் நான் முழுமையாக உணர்றேன். சுவாமி வந்து நவகிரகத்தை பற்றி ஒரு வாட்டி உரையில் பேசும்பொழுது நவகிரகத்தை பிரீத்தி பண்ணுறதுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் உண்மையிலேயே 2 கிரகம் தான் அவங்கள ரொம்ப பாடாப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாரு. அது 2 என்னன்னா ராகத்வேஷம், அதாவது விருப்பு வெறுப்பு. இது 2த்தையும் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தா நம்ம எப்பொழுதுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அந்த உரையில் சொல்லியிருக்காரு. நம்பர் 9ஓட சிக்னிஃபிகன்ஸை நம்ம இந்த செஷனில் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டே வரோம். இந்த நவ சம்பந்தப்பட்ட எல்லாமே மனுஷனோட வாழ்க்கையை முழுமை அடைய செய்யும். நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த நம்பர் 9 எங்கேயாவது நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது சுவாமியும் அவர் சொன்ன இந்த இன்னர் சிக்னிஃபிகன்ஸோ தான் நம்மளோட ஞாபகத்துக்கு வரும். சாய்ராம்.